கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமானார், நீதியானார், பரிசுத்தமானார், மீட்புமானார். அவரே மீட்பராயிருக்கிறார். அவரே நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர்னாலேயே நாம் நீதி செய்ய முடியும். அவர்னாலேயே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புவது நீதியும் பரிசுத்தமும். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவனாக காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதியின் வழிகளில் பிரியப்படுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் தேவன் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலும் நாம் நியாயம் செய்ய வேண்டிய இடத்தில் நியாயம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதியை செய்ய வேண்டிய இடத்தில் நீதியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்ற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இவ்விதமாக சொன்னார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களுக்கு நீதி செய்வது மட்டுமல்ல, தேவனுடைய நீதியையும் நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்கு மரித்தார். நாம் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவருடைய நீதியை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நமக்கு நீதி செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும், தானாகவே வந்து சேரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். 1 பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இயேசுவின் சீஷனாகிய பேதுரு அங்கே சபைகளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முந்தின வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், நாம் பின்பற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் பரிசுத்தமாயிருக்கிறார். அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர் பரிசுத்தமும் நீதியும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களில், நாம் ஆராதிக்கிற சபைகளில், நாம் சென்று இருக்கிற எல்லா இடங்களிலும் நீதியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அதே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு பரிசுத்தமும் மீட்பும் நீதியும் ஞானமுமானார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து உம்மை பின்பற்றி நீதி செய்கிறவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.